வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல இந்த தீபாவளிக்கு மினி ஜாங்கிரி கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு குண்டு உளுந்து எடுத்து தண்ணி ஊத்தி நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சிருங்க. நல்லா ஊறதுக்கு அப்புறம் 3ல இருந்து 5 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இது போல மிக்ஸி ஜார்ல போட்டு 5 ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊத்தி அரைங்க. அப்பதான் மாவு சூடாகாது. 4 கப்பு சக்கரை போட்டு 2 கப்பு தண்ணி ஊத்திருங்க. கேசரி பவுடர் தண்ணியில கலந்து வச்சிருக்கேன், அதையும் இதுல ஊத்திடலாம். கம்பி பதெல்லாம் தேவையில்லை. இது போல பிசு பிசுன்னு இருந்தா போதும். அரைச்சு வச்சிருக்க உளுத்த மாவை இதுல போட்டுட்டு கேசரி பவுடர் கொஞ்சம் தண்ணியில கரைச்சு ஊத்தி நல்லா மாவை கலக்கிடுங்க. எந்த கப்பல உளுத்தம் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பல அரை கப் அளவுக்கு சோள மாவு போட்டுக்குங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு நல்லா மாவை கலக்கிடுங்க. மாவை எந்த அளவுக்கு அடிச்சு கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சு கலக்கிடுங்க. அப்பதான் பிளஃபியா இருக்கும் மாவு. மாவை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்ப ஜாங்கிரி துணியில போட்டுடலாம். உங்க வீட்டுல இருக்கிற பால் கவர் எடுத்துக்கங்க. அதுல கொஞ்சம் தொலை கொஞ்சம் பெருசா போட்டுட்டு இது போல மினி ஜாங்கிரி போட்டுருங்க. எண்ணெய் வந்து மீடியமான ஃபிளேம்ல வச்சுட்டு இது போல ஜாங்கிரி போட்டு 2 பக்கம் திருப்பி எடுங்க. இப்ப ஜாங்கிரி நல்லா வெந்துடுச்சு. எண்ணெய் குடிக்கிறதெல்லாம் நின்றுச்சு. அமுத்தி பார்த்தா நல்லா கிறிஸ்பியா இருக்குது. வெது வெதுப்பா இருக்கக்கூடிய சக்கரை பாகல தான் இந்த ஜாங்கிரியை போடணும். போட்டு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துருங்க. ஜாங்கிரி மாவு அரைக்கும் போது நீங்க கிரைண்டர்ல போட்டு அரைச்சுக்கோங்க. கலர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லனா ஒயிட்டா கூட போட்டுக்கோங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோக்கு வாங்க மக்களை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ஆர்டர் சிம்பிளை போட்டு விடுங்க மக்களே.